உழைக்கும் வர்க்கத்தின் ஒப்பற்ற தலைவர், பல இன்னல்களை எல்லாம் முத்தமிட்டு உலக அரங்கில் தனி இடத்தை பெற்ற காரல் மார்க்ஸ் என்னும் மாபெரும் தலைவனுடைய பிறந்தநாள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு நமது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இங்கே அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தியதை பார்த்திருப்பீர்கள். அது முடிஞ்சிடுச்சு. நான் அந்த அரசியலை முடிச்சுக்கிட்டேன். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற மற்ற தலைவர்கள் கருத்து அவர்கள் பின்னால் சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை பெரிய பாங்கு இருக்கிறது. இப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாட்டை எட்ட முடியாமல், ஆட்சி அமைக்க முடியாமல், ஒரு 13-14 இடங்களுக்கு 13 இடமா 11-12 இடம் வேணும் மினிமம் உங்களுக்கு இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு மக்கள் ஆதரவளித்திருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன் மிக தெளிவாக. நான் தான் முதலில் சொன்னது, அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி என்பதை சொன்னவன் புகழேந்தி. அதற்கு பின்னால் தாவேகா தலைவர் விஜய் சொன்னார், அது எடுபட்டது, இப்படி போச்சு. இப்ப நிலைமை என்னை பொறுத்தவரை ஏதோ இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சில பேர் ஒரு 43 டோட்டலா இன்க்ளூடட் த அலையன்ஸ் பார்ட்டி வந்திருப்பதை பார்ப்பீர்கள். சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட 20க்கு மேல் ஒரு ஷார்டேஜ் வந்ததை பார்த்தோம். நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், அங்கே வெற்றி பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது தேய்ந்து விட்டது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கதையை பழனிசாமி முடிக்கப் போகிறார் என்று சொன்னேன். அவர் 90% முடித்து விட்டார். ஆகவே என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஆட்சி அமைப்பதற்கு இந்த நேரத்தில் முழு ஆதரவும் இல்லாத நிலையில் இருக்கின்ற விஜய்க்கு ஆதரவு தர வேண்டுமா, இந்த ஜனநாயகம் தொடர வேண்டுமா என்பதையெல்லாம் நன்கு சிந்தித்து வெற்றி பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எம்எல்ஏக்கள் ஒரு முடிவை எடுங்கள். உங்களுடைய முடிவு இந்த நேரத்திலே முக்கியமான முடிவாக இருக்கும். பழனிசாமியை நம்பி பாதாளத்திற்கு போய்விடாதீர்கள். ஆகவே ஒரு ஆட்சி அமைய, மக்களுடைய நிலைப்பாடு நிலைத்து நிற்க ஒரு ஆட்சி அமைய நீங்கள் உறுதுணையாக இருப்பதிலே தவறில்லை என்னை பொறுத்தவரை. ஆகவே இதுதான் மக்களின் தீர்ப்பு. ஆகவே இனி பழனிசாமியுடன் நின்று ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆகவே we are all inviting you. நீங்கள் உங்களுடைய முடிவை எடுத்தாக வேண்டும். நான் இதை அதிமுக வெற்றி பெற்றிருக்கின்ற எம்எல்ஏக்கு மாத்திரம் வேண்டுகோளாக நான் உங்கள் முன்னால் இங்கே வைக்கின்றேன். இல்லைன்னா பிளைட்ல இருந்து டெல்லியில இருந்து கிளம்பிடுவாங்க. இவ்வளவு நேரம் பிளான் பண்ணாங்க, நேத்தியே டெல்லியில இருந்து வருவாங்க, பழனிசாமி எதிராக அப்படின்னு கூப்பிடுவாங்க. பழனிசாமி பக்கத்தில் வந்த உடனே உத்தரவு போடுவாங்க. அவங்க வந்து மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி வரலையேன்ற ஒரு கோபத்தில் இருக்காங்க. ஆகவே முடிவை பாரதிய ஜனதா கட்சி எடுப்பதற்கு முன்னால் பழனிசாமியோடு உடன் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவை எடுங்கள். அந்த முடிவை எடுப்பதற்கு பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்க வேண்டாம். பழனிசாமி பிஜேபியினுடைய அடிமை.